பல கோடி ரூபாய் வரி ஏய்ப்பு நடத்தப்பட்டு இருக்கிறது என்கின்ற ஆதாரத்தின் அடிப்படையில் தான் இப்போ துரைமுருகன் வீட்டில் இடி ரெய்டு ஐடி ரெய்டு. இதை திமுகவும் கண்டுகொள்ளவில்லை, பிஜேபியும் கண்டுகொள்ளவில்லை. துரைமுருகனுக்கு வைக்கப்பட்டிருக்கிற வலை, இந்த துரைமுருகன் அண்ணாமலையோடு நெருக்கமாக இருந்த காரணத்தினால்தான் இந்த ரெய்டு. ஏன்னா இப்போ அண்ணாமலைக்கே பிஜேபியை பொறுத்த வரைக்கும் பதவி விட்டு விலகு என்று ஒரு அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த அழுத்தத்திலிருந்து தப்பிப்பதற்காகத்தான் காலப்பட்டி ஜோசியர் சொல்லுகிறபடி சவுக்கடி இந்த துரைமுருகனால் திமுக பெருந்துன்பத்துக்கு ஆளாகும் என்கின்ற காரணத்தினால அவரை விளக்கவும் முடியவில்லை, சேர்த்து கொள்ளவும் முடியவில்லை. யாரை சந்தித்தாலும் அவர் நீங்கள் மிகுந்த கட்டுப்பாடோடு இருப்பார். எந்த கமிட்மெண்ட்டும் கொடுக்க மாட்டார், எந்த கமிட்மெண்ட்டும் கொடுக்க மாட்டார். ஆமான்னு சொல்ல மாட்டார், இல்லைன்னு சொல்ல மாட்டார். அது அவருடைய பணி. நீங்கள் எஸ் ஓகே இதுதான். துரைமுருகன் இருந்த அந்த மணல் கான்ட்ராக்டை மாற்றுவதற்கு திமுகவுக்கு எத்தனை வருஷம் தேவைப்பட்டது? 4 வருஷம், 4 வருடம் தேவைப்பட்டது. 4 மணி நேரம் தான் தேவைப்படும் ஜெயலலிதாவுக்கு. எவ்வளோ நேரம்? இவரும் துண்டு போடலாம், ஆனால் நடத்துனரும் ஓட்டுநரும் நினைத்தால்தான் என்ன போகும், பஸ்ஸு போகும், சீட்டு கிடைக்கும். ஏன் ஃபுல்லாயிருச்சு இடங்கு, அங்கே நிற்காது இடங்குன்றவார். ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். துரைமுருகன் வீட்டில் இடி ரைட், இதுதான் காலையிலேருந்து பரபரப்பாக இருக்கக்கூடிய செய்தியாக இருக்குது. வீட்டுக்குள்ளார போக முடியல, ஆட்கள் இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரம் கழித்து தான் வந்து ஆட்களே உள்ளே போக முடியுன்ற அளவுக்கு நிலைமை. அவர்கிட்ட பேட்டி எடுக்கும்போது அவர் என்ன சொல்கிறாரு, உங்களுக்கு என்ன தெரியுமோ அந்த அளவுக்கு தான் எனக்கே தெரியும், அது யார் வந்திருக்கானே எனக்கு தெரியல, ஈடியா வருமான வரித்துறையானே எனக்கு தெரியல அப்படின்ற அளவுக்கு அவர் சொல்லிட்டு போகிறாரு. எதனால் இந்த திடீர் இடி ரைட் அப்படின்றது ஒரு கேள்வியாக இருக்குது. கிட்டத்தட்ட 2019 நடந்த ஒரு சம்பவத்தின் பின்னணியில் தான் இந்த இடி ரைட் அப்படின்றது இருக்குது. இன்னொரு பக்கம் இது பாஜகவின் வேலை அப்படின்னு சொல்லி திமுக தரப்புலேருந்து பேசப்படுது. என்ன நடக்குது, எதனால் இந்த திடீர் இடி ரைட்? துரைமுருகனை பொறுத்தவரை துரைமுருகன் திமுகவின் 2ஆம் கட்ட தலைவர். ஆமாம். இந்த 2ஆம் கட்ட தலைவர் பாஜகவினுடைய அண்ணாமலையோடு மிக நெருக்கமாக இருக்கிறார் துரைமுருகன். ஆமாம். அண்ணாமலையினுடைய மனைவி அகிலாவினுடைய சகோதரர் சிவக்குமார். சிவக்குமாருக்கு சொந்தமான செங்கல் தொழிற்சாலை, பிரிக்ஸ் தயாரிப்பு நிறுவனம், அதற்கு தேவையான செம்மண் குவாரிகள் அத்தனையும் கரிகாலன் மூலம்தான் அண்ணாமலையினுடைய மைத்துனர் சிவக்குமாரனுடைய செங்கல் சூளைக்கு செம்மண் குவாரி சப்ளை செய்யப்பட்டிருக்கு. இதை சிவக்குமாருடைய நிறுவனங்களிலிருந்து எடுக்கப்பட்ட ஆவணங்களின் மூலம் உறுதியாக்கப்பட்டிருக்கு. 2 நிறுவனங்களுமே ஒரு 1000 கோடி ரூபாய் அளவுக்கு இந்த செங்கல் உற்பத்தி கட்டுமான நிறுவனங்கள். இந்த கட்டுமான நிறுவனங்களில் துரைமுருகனுடைய கரிகாலனுடைய பணமும் முடக்கப்பட்டிருக்கு. இந்த தகவல் ஈடிக்கு பல ஆதாரங்களை சிவக்குமார் வீட்லேயும் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய அகிலாவுக்கு பினாமிகள் வீட்டிலும் எடுக்கப்பட்டிருக்கு. அதன் தொடர்ச்சி தான், நீட்சி தான் இந்த இடி ரெய்டு ஐடி ரெய்டு. இப்போ திமுகவை பொறுத்தவரை திமுக துரைமுருகனுடைய வியாபாரத்தில் இன்னும் சொல்லப்போனால் கரிகாலனும் மணல் இப்போ ஏறக்குறைய 4 வருட காலம் மணல் தொழில் அத்தனையுமே கதிரானந்து கரிகாலன் தான் பங்குதாரர். யார் கரிகாலன்னா மணல் ராமச்சந்திர ரத்னத்துடைய மருமகன். அதிமுகவினுடைய திருச்சி நாடாளுமன்ற அதிமுக வேட்பாளர் கருப்பையா அவனுடைய சகோதரர். அப்போ இவர்கள் எல்லாம் லண்டனில் போலோ மைதானத்தோடு கூடிய ஒரு பெரிய 5 நட்சத்திர ஓட்டலை விலைக்கு வாங்கி நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற செய்தியும் மத்திய அரசாங்கத்துக்கு போகுது. அப்போது
இதையெல்லாம் தொடர் கண்காணிப்பு வளையத்தின் மூலம் பல கோடி ரூபாய் வரி ஏய்ப்பு நடத்தப்பட்டு இருக்கிறது என்கின்ற ஆதாரத்தின் அடிப்படையில் தான் இப்போ துரைமுருகன் வீட்டில் இடி ரெய்டு ஐடி ரெய்டு. இதை திமுகவும் கண்டுகொள்ளவில்லை, பிஜேபியும் கண்டுகொள்ளவில்லை. துரைமுருகனுக்கு வைக்கப்பட்டிருக்கிற வலை. இதில் திமுகவே இந்த தகவலை பாஜகவினுடைய ஐடி டிபார்ட்மெண்ட்டுக்கு, அதாவது இடி இரண்டு இலாக்காக்களுக்கும் கொடுத்திருக்கலாம் என்ற சந்தேகமும் இருக்குது. ஏன்னா மணல் கரிகாலனிடமிருந்து 60-40, 60 துரைமுருகனுக்கு, 40 பார்ட்டி ஃபண்டு, கட்சி நிதி, இப்படித்தான் 4 வருட காலமாக துரைமுருகனுக்கு கொடுக்கப்பட்டது. ஆனால் துரைமுருகன் அந்த 40% கூட கொடுக்கல. அதை கேட்கக்கூடிய நிலைமையில் ஸ்டாலினும் இல்லை. ஸ்டாலின் கேட்டால் தன்னுடைய சமூக வாக்கு வங்கியை காரணம் காண்பித்து இங்கே திமுகவையே மிரட்டக்கூடிய நிலையில் துரைமுருகன் இருக்கார். ஏன்னா ஜெகத்ரட்சகன் அவருடைய சமூகம், ராமதாஸ், கேபி முனுசாமி, சிவி சண்முகம், இப்படி இருக்கக்கூடிய, இன்றைக்கி வீரபாண்டி ஆறுமுகம் இருந்தபொழுது வீரபாண்டி ஆறுமுகம், அத்தனை பேரையும் இந்த சமூக வாக்குகளை, வன்னியர் சமூக வாக்குகளை காண்பித்து தான் துரைமுருகன் கருணாநிதியே மிரட்டிட்டு இருந்தார். இப்போ அது ஸ்டாலினை மிரட்டுகிறார். அப்போ இந்த காரணத்தினால் திமுக இந்த வருமான வரித்துறை சோதனையை திமுக கண்டுகொள்ளவே இல்லை. டெல்லி சோர்ஸை வச்சு தன்னுடைய நிறுவனங்களை காப்பாற்றிக் கொள்கிறார்கள். இப்போ நேரடியாக இந்த துரைமுருகன் அண்ணாமலையோடு நெருக்கமாக இருந்த காரணத்தினால்தான் இந்த ரேட். ஏன்னா இப்போ அண்ணாமலைக்கே பிஜேபியை பொறுத்த வரைக்கும் பதவி விட்டு விலகு என்று ஒரு அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த அழுத்தத்திலிருந்து தப்பிப்பதற்காகத்தான் காலப்பட்டி ஜோசியர் சொல்லுகிறபடி சவுக்கடி நீங்கள் பாஜகவினுடைய உடை காவியை தவிர பச்சை அல்ல. ஆமாம். ஏன் பச்சை போட்டிருக்காருன்னா, காலப்பட்டி ஜோசியர் சொல்கிறார், உனக்கு முருகனுடைய கோபப்பார்வை, அண்ணாமலையார் கோபப்பார்வை இருக்கிறதுனால நீயே பச்சை வேட்டியோடு நீயே சாட்டையிலும் சவுக்கிலும் அடித்து கொண்டு செருப்பு போடாமல் எங்கே போ, பழனிக்கு போ. இதுதான் காலப்பட்டி ஜோசியர் குறித்து கொடுத்த சூத்திரம். அதை செய்கிறார் அண்ணாமலை. இப்போ திமுகவை பொறுத்தவரை திமுக அமைச்சர்கள் அத்தனை பேருமே அண்ணாமலைக்கு படி இழந்திருக்கிறார்கள். அண்ணாமலை பாஜக வளர்ச்சிக்கு இந்த பணத்தை பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்ற குற்றச்சாட்டு தான் இங்கே இருக்கக்கூடிய பார்ப்பனர்கள் அத்தனை பேரும் ஆர்எஸ்எஸ்க்கு சொன்ன குற்றச்சாட்டு. அதன் அடிப்படையில் தான் இந்த இடி ஐடி ரைடு. ஆனால் இதிலிருந்து மீண்டு வருவாரா அண்ணாமலை, இல்லை இதோடு காணாமல் போவாரா என்பதை தொடர்ச்சி தான் துரைமுருகன் வீட்டில் வருமான வரித்துறை சோதனை. அந்த 2019 நடந்தது என்ன சோதனை சார்? அப்போ 2019 நிறைய கட்டுக்கட்டாக பணம் எடுக்கப்பட்டது, கதிரானந்த் போட்டி போட்டார் அப்படின்ற ஒரு செய்தியும் பரப்பப்படுது இல்லையா? அது நாடாளுமன்ற தேர்தல். நாடாளுமன்ற தேர்தல் வேட்பாளர் எல்லாருக்குமே வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்த அந்த நிகழ்ச்சி தான் அது. அது எல்லா இடங்களையும் இப்படி நடந்தது. ஆனால் துரைமுருகன் வீட்டில் அதிகமாக நடந்தது. ஏன்னா துரைமுருகனுடைய தொகுதி பரபரப்பாக பார்க்கப்பட்டது. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, அதிமுகவுக்கு ஆதரவாக பிஜேபி அப்போ ஏசி சண்முகம் நின்னார் அந்த தொகுதியில். அப்போ ஏசி சண்முகம் என்ன சொல்கிறாரு, பிஜேபிகிட்ட பல கோடி ரூபாய் பணத்தை இவர் தேர்தலுக்கு செலவு செய்கிறார், மகனை வெற்றி பெறுவதற்கு செலவு செய்கிறார், எல்லாமே வருமான வரித்துறையை ஏமாற்றிய பணம். இதை அன்றைக்கி பிஜேபிக்கு நெருக்கமாக இருந்த அதிமுக கூட்டணியில் இருந்த ஏசி சண்முகம் டெல்லிக்கு தகவல் கொடுத்ததனுடைய விளைவு அதிமுக தொண்டர்கள், அதிமுக 2ஆம் கட்ட நிர்வாகிகள் கொடுத்த தகவல் அடிப்படையில் தான் அன்றைக்கு நடந்து பல கோடி ரூபா பணம் கைப்பற்றப்பட்டு தேர்தலை நிறுத்தப்பட்டது. இப்போ அதுக்கு துரைமுருகன் என்ன சொன்னார்னா, எனக்கு திமுக அதிமுகவில் மட்டும் எதிரிகள் இல்லை, துரோகிகள் இல்லை, திமுகவுக்குள்ளேயே எனக்கு எதிரிகள் துரோகிகளை எனக்கு காட்டி கொடுத்துட்டான். இதான் துரைமுருகன் சொன்னது. ஆனால் 21 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக திமுக இரண்டும் களமிறங்கிற பொழுது துரைமுருகனை எதிர்த்து
ராமு என்கின்ற வேட்பாளர் நிறுத்தப்படுகிறார். நிறுத்தப்பட்டால் ராமுவிடம் 750 ஓட்டு வித்தியாசத்தில் துரைமுருகன் தோற்று போகிறார். ஆனால் எடப்பாடியிடம் தொடர்பு கொண்டு என்னை எப்படியாவது வெற்றி பெற வையுங்கள், கடந்த காலத்தில் ஸ்டாலின் குடும்பத்தோடு நெருக்கமாக இருக்கக்கூடிய அத்தனை வேலைகளையும் நான் தான் உங்களுக்கு செஞ்சு கொடுத்தேன். ஏன்னா எடப்பாடி அரசாங்கம் நடந்த அந்த 5 ஆண்டு காலத்தில் அத்தனை பிடபிள்யூ ஹைவேஸ் கான்ட்ராக்ட் பூராமே துரைமுருகன் வழியாக தான் அதிமுக ஒப்பந்ததாரர்கள் பூராமே அதிமுக பணத்தில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் செழித்தார்கள், கொளித்தார்கள். இதையெல்லாம் ஞாபகப்படுத்தி எடப்பாடிக்கு ராமு விட்டு கொடுத்துட்டு எதிர்த்து போயிட்டார். 750 ஓட்டில் தோற்கப்பட்ட துரைமுருகன் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டார். ஏன்னா அதிமுக வேட்பாளர் எதிர்த்து போயிட்டார். யாருடைய உத்தரவுப்படி? எடப்பாடி. அதே தான் டி நகரில் நடந்தது. டி நகரில் வெற்றி பெற்றார் யார்? டி நகர் சத்யா. சபரீசனுடைய உத்தரவின் பேரில் கருணாநிதிக்கு நீங்கள் ஆட்சிக்கு வர போகிறதில்ல, நாங்கள் தான் ஆட்சிக்கு வரோம், எங்களுக்கு பெரும்பான்மை சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்துட்டாங்க, அதனால் நீ விட்டு கொடுத்துரு. இப்படி தான் அரசியல். அப்போது சத்யா என்ன பண்ணார்? வெற்றி பெற்ற சத்யா தோல்வி அடைந்த எதிர்த்து போயிட்டார். கருணாநிதி அன்பழகனுடைய தம்பி வெற்றி பெற்றார். அந்த நன்றி கடனுக்கு தான் ஜி ஸ்கொயரில் அத்தனை இடமும் ரியல் எஸ்டேட் இடமும் சத்யா, ராஜேஷ், விருகை ரவி அத்தனை பேரும் நிலங்களை பூரா வாங்கி யாருக்கு கொடுக்குறாங்க? ஜி ஸ்கொயர் பாலாக்கு. இப்படி எல்லாம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான். இந்த ஒப்பந்தம் நட்புறவின் அடிப்படையில் தான் துரைமுருகன் இன்றைக்கு திமுகவில் இருந்தாலும் எடப்பாடியுடைய கொடநாடு வழக்கு அத்தனை வழக்குகளையும் நீர்த்து போக செய்வதில் பெரும்பங்கு துரைமுருகனுடைய பங்கு. அப்போ அவர் மேலே கோபத்தில் இருக்காங்களா? திமுகவே அவர் மீது வந்து ஒரு கடுமையான கோபத்தில் இருக்குது. ஏன்னா இது எங்கே நீங்கள் கண்டுபிடிக்கலான்னா, துணை முதலமைச்சர் ஆக்குவதற்கு நீண்ட காலம் தடை போட்டவர் துரைமுருகன். என்ன ஆக்குங்கிறார். ஆனால் சமீபத்தில் கூட கேட்டப்போ வணக்கம் வச்சுட்டு போயிட்டார். ஆமாம், அது கேள்வி கேட்காதீங்கன்னு வணக்கம் வச்சுட்டு. அப்போது இவரை கட்டுப்படுத்துவதற்காகத்தான் தமிழ்நாட்டு ராஜரிஷி ராஜகுரு ரஜினி வீட்டுக்கு போகிறாங்க. ரஜினி வீட்டுக்கு போய் ரஜினியிடம் சொல்லித்தான் அவரை கட்டுப்படுத்த முடிஞ்சது. கலைஞர் என்னும் தாயின்னு பெரிய எழுத்தாளராக, பெரிய பத்திரிகையாளரா, இல்லை பெரிய சிந்தனையாளரா, கமிஷன் வாங்கி கொடுக்குற புரோக்கர், பழைய கண்ட்ராக்டர், பழைய ஆயில் இன்ஜின் மெக்கானிக்கு, இவரை புத்தகத்தை எழுத சொல்லி நம்ம அந்த நிகழ்ச்சி அதில் பழைய மாணவன் பள்ளிக்கூடத்தில் வெற்றி பெற்றால் பெஞ்சை தேய்க்காமல் கிளம்பி போ, நீ தொந்தரவு பண்ணாத, அதுதானே அர்த்தம். பழைய மாணவன் பாஸ் ஆகிட்டான்னா புது மாணவனுக்கு இடம் முடியா, நீ அதே பெஞ்சை உட்காந்து தேய்ச்சிட்டு இருக்காத. ரஜினி சொன்னாரா? கண்ணில் விரலை விட்டு கருணாநிதி கண்ணிலே ஒரு விரலை விட்டு ஆட்டுறவர். ஏன் இப்போ ஸ்டாலின் கண்ணிலையும் விரலை விட்டு ஆட்டுறாரு, அதான அர்த்தம். ஆமாம். இப்போ இந்த துரைமுருகனால் திமுக பெருந்துன்பத்துக்கு ஆளாகும் என்கின்ற காரணத்தினால அவரை விளக்கவும் முடியவில்லை, சேர்த்து கொள்ளவும் முடியவில்லை. ஸ்டாலினுக்கே இந்த நிலைமை. ஆமாம், அதனால தான் உதயநிதிக்கு எதுவும் அதில் பிரச்சனை இருக்கா? இல்லை, உதயநிதிக்கு ஒரு சீனியர் ரொம்ப இதுவாக இருக்காரு அப்படின்ற ஒரு இது இல்லை. அதெல்லாம் அவர் எல்லா புகழும் இறைவனுக்கேங்கிற மாதிரி எல்லா சுமையும் ஸ்டாலினுக்கு தான். அவர் இன்னும் சுமை சுமக்கக்கூடிய நிலைக்கு இன்னும் அவர் வந்து விடவில்லை. அந்த இடத்துக்கு எடுத்துகிட்டு வரல. வரல. அப்பா கருணாநிதி இருக்கும்போது ஸ்டாலினுக்கு எந்த கவலையும் இல்லை, அழகிரிக்கு எந்த கவலையும் இல்லை. எல்லா சுமைகளையும் அப்பா பார்த்து கொள்வார். அதே போல தான். இல்லை, இப்போது கதிரானந்த் அவர்கள் வீட்டில் தான் இந்த ரைடு அப்படின்றது துரைமுருகன் அவர்கள் வீட்லேயும் நடக்குது, கதிரானந்த் அவர்கள் வீட்லேயும் நடக்குதுன்னு போது கதிரானந்தை வச்சு துரைமுருகனை வந்து கதிரானந்து துரைமுருகனுடைய மகன் தானே. எல்லா வியாபாரத்தையும் பார்ப்பது, லண்டன் ஹோட்டல் வாங்குவது, கரிகாலங்கிட்ட கட்டிங் வாங்குவது, கோடிகளை வாங்குவது எல்லாமே கதிரானந்த் தானே. அப்போ கதிரானந்த் வீட்டில் ஆவணங்கள் இருக்குமா, தஸ்தாவேஜுகள் இருக்குமா, பத்திரங்கள் இருக்குமா, தேடத்தானே செய்வாங்க. நீங்கள் கண்ணப்ப வீட்டில் ரேடு நடக்கும்போது சுகான்சினி வீட்டில் ரேடு நடந்தது, என்ன தொடர்புன்னு கேட்கக்கூடாது. அப்போது அப்போ மகன் சொத்து சேர்த்தா அப்பா வீட்டிலேயே டாக்குமெண்ட் இருக்கு தானே செய்யும். அப்பா வீட்டு டாக்குமெண்ட் இருக்குது, மகன் வீட்டில் இருக்கும், மருமகன் வீட்டில் இருக்கும். இப்படி ஒரே நேரத்தில் 10-15 வீட்டில் ரேடு நடந்த காலம் வரலாறுலாம் உண்டு. அதே போல் தான் இப்போ கதிரானந்த் வீட்லேயும் ஆவணங்களை தேடி அந்த லண்டன் ஹோட்டல் இப்படி பல ஆவணங்களை தேடி அமலாக்கத்துறை அங்கே
இப்போ சோதனை செய்யுது. ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தாததன் நோக்கம் என்ன சார்? ஏன்னா இப்போ ஒரு துரைமுருகன் மாதிரியான ஒரு சீனியரோட வீட்டில் திமுகவுடைய மிக முக்கியமான ஒரு நபர் 2ஆம் கட்டத்தில் முதல் தலைவராக இருக்கார் அப்படின்னும் போது அவர் வீட்டில் ஒரு இடி ரைட் நடக்குது. ஆனால் அதை பற்றிய செய்திகள் வந்து மீடியாக்கள்லையும் பெருசாக இது பண்ணலை. திமுக தரப்புலேருந்து எந்த விதமான பரபரப்பையும் ஏற்படுத்தலை அப்படின்றது எதை நம்ம புரிஞ்சுக்கணும்? இல்லை, அதாவது திமுக துரைமுருகனை தேவையில்லாத சுமையாக நினைக்கிறது. எக்ஸ்ட்ரா லக்கேஜ்னு சொல்லுவோம்ல, அது தேவையான இது ரயிலில் விட்டு போயிடுவான். ஒரு பலமாக அவர் இல்லையா? இல்லை இல்லை, அவருடைய தேவையே இல்லை. அவரே 79 ஓட்டு ஜெயிக்கிறாரா, தோக்கிறாரா, ஜெயிக்கிறாரா? இல்லை, தோற்கடிக்கப்படுதான் ஜெயிக்கிறாரு. ஓட்டு அரசியலை அப்பாற்பட்டு அவர் இந்த கட்சியை வழி நடத்துறதுல எந்த விதமான பலமும். அவர் வெளியேறினா ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறாங்க திமுக. மிக சீக்கிரமாக வெளியேறுங்கள். நீங்க என்ன சொன்னார் ரஜினி திமுக தலைவரா? இல்லை அவருக்கு ஏதாவது சினிமாவில் ஹீரோயின் அவர் ஏதாவது நடிக்கிற பிரச்சனை? அவர் இப்போ யாரை வேணா சந்திக்கலாம், இப்போ அந்த அளவுக்கு ஆகிட்டார் அவரு. இல்லை அப்படிலாம் இல்லை, யாரை வேணா அவர் சந்திக்கலாம் முடியும். இல்லை, நான் சொல்றது ஓபிஎஸ்ஸா இருக்கலாம், எடப்பாடியா இருக்கலாம். இல்லைங்க, அதாவது யாரை சந்தித்தாலும் அவர் நீங்கள் மிகுந்த கட்டுப்பாடோடு இருப்பார். எந்த கமிட்மெண்ட்டும் கொடுக்க மாட்டார், ஆமான்னு சொல்ல மாட்டார், இல்லைன்னு சொல்ல மாட்டார். அது அவருடைய பணி. நீங்கள் எஸ் ஓகே இதுதான். இல்லை நீங்கள் இபிஎஸ் எப்படி மடக்கலாம், இபிஎஸ் எப்படி நீங்கள் ஜெயிக்கலாம், இப்படி ஐடியா சொல்லியிருப்பார் நினைக்கிறீங்க. ஓபிஎஸ்க்கு நண்பர், எல்லாருக்கும் அதுதான். ஆனால் திமுகவுக்கு விசுவாசி, பாஜகவுக்கு உறுப்பினர், இப்படி பல ரோல் இருக்குது அவருக்கு. சினிமாவில் டபுள் ஆக்ட் ட்ரிபிள் ஆக்ட் மாதிரி பல ரோல் இருக்குது ரஜினிக்கு. ஆனால் துரைமுருகன் விஷயத்தை சொல்லக்கூடிய தகுதி வேறு யாருக்கும் இல்லை. அதனால ஏன் கமலஹாசன் போய் சொல்ல முடியுமா, அஜித்தை போய் சொல்ல முடியுமா, விஜய்கிட்ட போய் சொல்ல முடியாது. ஏன் கருணாநிதி குடும்பத்துக்கு நெருக்கமானவர், கருணாநிதிக்கு நெருக்கமானவர். ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தால் ஆண்டவனால காப்பாற்ற முடியாது 96 சொன்னவர். ஜெயலலிதாவுடைய கோப பார்வையை கருணாநிதிக்காக தாங்கி கொண்டவர். அந்த தகுதி இருக்குது ரஜினிக்கு. அதனால தான் ரஜினி வீட்டுக்கு போய் ரஜினி மூலம் துரைமுருகனை சொல்ல சொன்னார்கள். அதனால தான் துரைமுருகன் வீட்டில் பரிசோதனை செய்கிற பொழுது எந்த பரபரப்பு சன் டிவி, கலைஞர் டிவி, எந்த டிவியும் அதை பெருசுபடுத்த வேண்டாம். பொதுவாகவே இந்த மாதிரி நடந்திருக்கும் போது அமைச்சர்கள், மூத்த அமைச்சர்கள் நிறைய பேர் வந்துருவாங்க. இது பாஜகவுடைய சதி, அது மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் பேசப்படும். அந்த மாதிரி எதுவுமே அதான் திமுக வெறுப்புக்கு ஆளாயிருக்காரு. ஏன்னா நீங்களே போயிடுங்கன்றதுக்கான அறிகுறி அதுதான். ஏன்னா வர்ற தேர்தலில் நீங்கள் தலையிட வேண்டாம். இப்போ 4 வருட காலமாக நீங்கள் மணல் அவர்கிட்ட இருந்து இப்போ தான் ராசப்பான்னு ஒருத்தருக்கு மாற்றிருக்காங்க. துரைமுருகன்ட்டு இருந்த அந்த மணல் கான்ட்ராக்டை மாற்றுவதற்கு திமுகவுக்கு எத்தனை வருஷம் தேவைப்பட்டது? 4 வருஷம், 4 வருடம் தேவைப்பட்டது. 4 மணி நேரம் தான் தேவைப்படும் ஜெயலலிதாவுக்கு. எவ்வளோ நேரம்? 4 மணி நேரம். கருணாநிதி இருந்தால் நீங்கள் 4 நாள் தேவைப்படும், கொஞ்சம் மெதுவாக போவார். ஆனால் ஸ்டாலினுக்கு எத்தனை வருஷம் தேவைப்பட்டது? 4 வருடம் தான். இப்போ தான் மணல் மாறி போயிருக்கு. இந்த மணல் மாறி போகுது. திமுகவை அழிக்கணும். திமுக ஃபைல்ஸ் 1, ஃபைல்ஸ் 2, ஃபைல்ஸ் 3 அண்ணாமலையோடு வர்த்தகம் பண்ணியிருக்காரு. அண்ணாமலையுடைய செம்மன் குவாரிக்கு, சிவகுமாருடைய அந்த செங்கல் கம்பெனிக்கு, சூளை கம்பெனிக்கு எல்லா மண்ணும் எங்கேருந்து போயிருக்கு? கரிகாலங்கிட்டு போயிருக்கு. கரிகாலம் யாருடைய ஆள்? துரைமுருகனுடைய ஆள். அப்போ இதெல்லாம் எப்படி திமுக ரசிக்கும்? எதிரியை மன்னித்து விடலாம், ஆனால் துரோகியை மன்னிக்கவே முடியாது. அதுதான் இப்போ நடக்கிறது. அப்போ அந்த 26 அவருக்கு அந்த எம்எல்ஏக்கான வாய்ப்பு, அமைச்சருக்கான வாய்ப்பு 100% இல்லை. எம்எல்ஏ சீட்லேயே காலி பண்ணிடுவாங்க. போன முறை நடந்ததில்ல, 750 ஓட்டில் நெஞ்சை பிடிச்சிட்டு ஹார்ட் அட்டாக் வந்து, பைபாஸ் சர்ஜரி வந்து, கிட்னி, லிவர் எல்லாம் போய் ஐயோ அப்பான்னு கத்தி மாத்திரையை போட்டு அதே நிலைமை தான். சீட்டு கொடுத்து தோக்க அவருடைய சிஷியனு தான் இப்போ எல்லாமே இருக்காங்க. தேவராஜ் அவருடைய சிஷியன், ராணிப்பேட்டை காந்தி அவருடைய சிஷியன், ஏவா வேலு அவருடைய சிஷியன். நீங்கள் வேலூரில் சிஷியன் பூரா தலைவன் ஆகிட்டான், தலைவன் பூரா சிஷியன் ஆகிட்டான். இதுதான் துரைமுருகனுடைய நிலை. அதனால் எதிர்காலத்தில் துரைமுருகனுடைய அரசியல் அத்தியாயம் முடிவுக்கு வருவதற்கான சமிக்கைகள் தான் இது. நீங்கள் குடியாத்தம் குமரன் அவர் துரைமுருகனுக்கு நேரடியாக எழுத்தார். மணல் குவாரி நடக்குது, ஆற்று மணலில் காணா, பாலாறில் காணா, எல்லா ஆறும் ஆற்றுல இருக்கிற மணல் பூரா எங்கே போகுது? கர்நாடகா போயிடுது, சம்பந்தி அங்கே காசு வாங்கிக்கிறார். இப்படியெல்லாம் சொன்னார் குடியாத்த குமரன். அவருக்கு போலீஸ் பாதுகாப்போடு அவர் இன்னும் பாதுகாக்கப்படுகிறார். யார்? குடியாத்த குமரன். என்ன காரணம்? திமுக இவர் தேவை என்று வைத்திருக்கிறது. ஏன்? துரைமுருகனும் தேவை, இவரும் தேவை. தொண்டனை விட முடியாது. துரைமுருகனுக்கு நீங்கள் ஆதி முதல் அந்த வரை தெரிந்த ஒரே தொண்டை யார்? குடியாத்த குமரன் தான். குமரனுக்கு
போலீஸ் பாதுகாப்பு போட்டு திமுக பாதுகாக்கிறதுனா நீங்கள் துரைமுருகனுடைய நிலைமையை பார்த்துக்கொள்ளுங்கள். அப்போ கதிரானந்த் அவர்களுடைய இந்த அரசியல் அப்படின்றது எப்படி அது துரைமுருகன் இருந்தால் தானே கதிரானந்த். கதிரானந்த் போய் நேராக ஸ்டாலின் உதயநிதிட்டியோ பேச முடியுமா? முடியாது. யார் பேசுவா? தம்பி வா, முதலமைச்சர் ஸ்டாலின் தம்பி வாங்குவார். நீங்கள் உதயநிதி எந்திரிச்சு போனால் எல்லாம் எந்திரிச்சு கும்பிடுவாங்க. துரைமுருகன் பார்த்துருக்கீங்களா? எந்திரிக்கவே மாட்டார். ஏன்? உங்கள் தாத்தாக்கிட்டே அரசியல் பண்ணாலியா? நான் உதயநிதியுடைய தாத்தாட்டியே அரசியல் பண்ணாள். வா பார்த்துக்கலாம் போ. ரஜினி சொன்னது தான். கண்ணில் விட்டு விரல் விட்டு ஆட்டினவர். தாத்தாக்கே கண்ணில் விரல் விட்டு ஆட்டினா மகனுக்கும் பேரனுக்கும் குச்சி விட்டு ஆட்டுவார். ஆனால் அவரே தானே சொன்னார், இன்ப நிதியாக இருந்து அவையிலையும் நான் வந்து இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். உதயநிதி அவை போட்டு வைக்கிறாரு, பஸ்ஸில் சீட்டு போட்டு ரிசர்வ் பண்ணணும்ல. ஆனால் அது கண்டக்டர் ஒத்துக்கணும்ல, டிரைவர் ஒத்துக்கணும்ல. இவரும் துண்டு போடலாம். ஆனால் நடத்துனரும் ஓட்டுநரும் நினைத்தால்தான் என்ன போகும், பஸ்ஸு போகும், சீட்டு கிடைக்கும். ஏன் ஃபுல்லாயிருச்சு இடங்கு, அங்கே நிற்காது இடங்குன்றார். அப்போ சீனியர்களுக்கு ஒரு எச்சரிக்கை மாதிரி எடுத்துக்கலாமா? பெரிய எச்சரிக்கை, சின்ன எச்சரிக்கையில் பெரிய எச்சரிக்கை எல்லா சீனியர்களுக்கும். ஆமாம் ஆமாம் ஆமாம். இப்போ இவருக்கு அடுத்த லிஸ்ட்டில் இருக்கிறதுலாம் யார்? துரைமுருகனுக்கு அப்புறம் பெரிய துரைமுருகனுக்கு ஐ பெரியசாமி, அவர் ஒருத்தர் தான். அது 2 பேரும் விளையிட்டாங்கன்னா மீதி அத்தனை பேரும் நீங்கள் பொன்முடி ஏற்கனவே கடைசி இதுக்கு அனுப்பி. ஆமாம் ஆமாம் ஆமாம். இப்போ துரைமுருகன் போனால் ஐ பெரியசாமி அமைதியாக விளையிடுவார். ஏன்னா அவர் மகன் அரசியல் கொண்டார், அவர் பழனி எம்எல்ஏ. பொன்முடி பையனும் வந்துட்டார். அதனால் உதயநிதி கட்டுப்பாட்டுக்கு வருகிறவர்கள் மட்டும்தான் இனிமேல் அமைச்சரவை, அரசியல், மாவட்ட செயலாளர், வட்டம், மாவட்டம், குட்டம் எல்லாமே. இந்த மூத்த தம்பி வா எப்படி இருக்க அப்படிலாம் கேட்கக்கூடாது. தலைவா அப்படின்னு சொன்னால் தான் அரசியல். அப்போ துரைமுருகனுடைய அரசியல் வாழ்க்கை அஸ்தமனை. அவர் ஒரு திமுகவின் ஓபிஎஸ். அப்போது இந்த இடி ரைடுக்கும் பாஜகவுக்கும் சம்மந்தம் இல்லை, பெரிய அளவுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்றது தான் கருத்து. மிக்க மகிழ்ச்சி சார், இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக பல்வேறு தகவல்களை பகிர்ந்தமைக்கு ரெட்டலோக்கின் சார்பாக மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.